வெண்ணிலா, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், மோட்டார் அமைவதெல்லாம் அவனவன் செய்த வினை. நமக்கு மனைவி அமையல, மோட்டரும் அமையல. ஐயா கொடை புடிச்சிட்டு போற பெரியவர வணக்கம்ங்க. யாருப்பா இது? இவனையா கும்பிட்டோம். வீட்டுக்கு போகணும்னு 2 கையும் அடுப்புல வச்சு கறிக்கணும். குளிக்கல என்னென்ன பண்றீங்க? டேய், இது குளியாடா, இது கிணறா. அப்படியே வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம்ண்ணே. சரி, வெள்ளையும் சொல்லுமே எங்க போறப்பட்ட? நரசமாபுரத்துல எனக்கு பொண்ணு பார்க்க போறேண்ணே. பொண்ண நீ பாக்குறது சரி, பொண்ணு ஒன்ன பாத்துற போகுது. போங்கண்ணே, எனக்கு வெக்கமா வருது. நீ பொண்ணு பார்க்க போறது எனக்கு வெக்கமா இருக்குடா. சரி, போறது போற. கிரீஷ் டப்பா மேல இருக்கு, நான் அதை எடுத்து கொடுத்துட்டு போ. சும்மா விளையாடாதீங்கண்ணே. நானே பொண்ணு பார்க்க வெள்ளையும் சொல்லுமா போறேன். அதை எடு, இதை எடு, மட்டை எடுன்னுக்கிட்டு. சரிடா, சொல்ல அதை கொஞ்சம் எடுத்து கொடுறா. சரி சரி, கையில பட்ட அழுக்காயிரும். இந்தாங்க. இப்பதானே நீங்க வெள்ளைக்கார மாதிரி சிகப்பா இருக்கீங்க. சிகப்புனா சிகப்பு, அப்படி ஒரு சிகப்புண்ணே. ஐயா வெரி சாரிண்ணே. ஏங்கண்ணே, பொண்ணு பார்க்க இந்த பக்கம் தானே போறேன்? ஆமாண்ணே. பைக்ல போய் உட்காரு, பந்தாவா கொண்டு போய் விடுறேன். சட்டுன்னு முடிச்சிட்டு பட்டுன்னு வாங்க. பொண்ணு பார்க்க போற? போண்டா வாயா இரு. இனிமே இந்த ஜென்மத்துக்கு நீ பொண்ணே பார்க்காத அளவுக்கு பண்ணிடுறேன். அண்ணே சீக்கிரம் வாங்கண்ணே, டைம் ஆச்சு. அடே, இந்த ஒயருக்குள்ள இருக்கிற கம்பியை வெளியே எடுத்து கேரையில சொருகுனா தாண்டா மோட்டரோட மேட்டரே முடியும். இவ்வளவுதானே? இது முதல்ல சொன்ன. ஏன் அப்படியே குதிச்சு ஓடி போயிருப்பேன்? இழுக்கணும், அவ்வளவுதானே. கொடுங்க. டேய், உனக்கு அழுக்காகிறது? நான் என்ன மடையனா? ஒயர் தானே, எப்படி அழுக்காக? அப்ப இழுக்கிறாங்க. புடி, நல்ல தம் கட்டி இழு. இழு. கரெக்டா அவங்க குரூப் டெலிவரியான இடத்துல இருந்து வர்றாங்க. அண்ணே, என்ன பழி வாங்கிட்டீங்கல்ல? நான் எப்படி பொண்ணு பார்க்க போறது? கிணத்துக்குள்ள குதிச்சு துணி எல்லாம் துவைச்சு காய வச்சு போட்டுட்டு அப்புறம் போடா. ஐயோ, எனக்கு நீச்சல் தெரியாத. நீச்சல் தெரியாதா? கிரீஷ் டப்பாவை எப்படி உதைச்ச? அப்பா, பஞ்சாயத்து போர்டுக்கு ஒரு வேலை மிச்சம். ஊர்ல ஒரு சொட்ட நாய் செத்து போச்சுடா. என்றா மோளையா, குழி 2 அடி ஆழம் இருக்கணும். சரிங்க. காலையில இருந்து மாங்குன்னு வெட்டுறான், குழி ஆழம் போக்கானும். ஏ கருப்பா ஐயா, மரத்துக்கு தண்ணி விட சொல்லு. சரிங்க. பாக்கு மட்டையெல்லாம் உரிச்சு போட சொல்லு. செஞ்சிடனுங்க ஐயா. வணக்கமுங்க. ஏயா தரகு, ஆள் விட்டு கூப்பிடுற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டியாக்கும். ஏனுங்க, எல்லாம் கல்யாண மாசமா போச்சுங்க, வர்றது சந்தர்ப்பம் கிடைக்கலீங்க. வேற ஒண்ணு இல்ல, நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாரு. படிப்பு கொஞ்சம் நெஞ்சம் இருந்தா போதும், சொத்து சுகம் இல்லைனாலும் பரவாயில்ல. முக்கியமா நம்ம சாதிசனமா இருக்கணும். ஐயா, பொண்ணையும் மாப்பிளையும் பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சு அவங்க கடைசி வர நல்லா வாழ்ற வரைக்கும் ஏன் பொறுப்புங்க. ஆனா அதுல நடுவுல அப்படி இப்படின்னு ஏதாவது நடந்து போச்சுன்னா என்ன கிராமத்துல கொன்னு போடுவாங்க. அதனால தாங்க எட்டுப்பட்டி கிராமத்திலயும் இந்த தரகனுக்கு நல்ல பேருங்க. ஏன் தரகு, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கிற? ஐயா, அதான் சொல்ல வந்தானுங்க. உங்க பொண்ணும் அந்த சின்ன கவுண்டர் வீட்டு பையனும். ஐயா ஐயா, என் கண்ணால சத்தியமா பார்த்தேனுங்க, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க, சத்தியமா தான் பார்த்தேனுங்க. ஊருகட்ட கழுதைக்கு கொழுப்படுத்து போச்சுன்னா குட்டிச்சாத்த கண்ணா குறிய படுக்குமா? நீ படிச்சு கழிச்சது போதும், கூட்டோட கடை அறிவு கட்ட நாயே. என் மானத்தை உங்க வச்ச பானையை வீட்டுக்குள்ளார வைக்கணும். வெளியில வச்சுட்டு வந்தா நாய் வாய் வைக்கத்தான் செய்யும். நாய் மேல தப்பு இல்ல, நம்ம மேலதான் தப்பு. ஒழுக்கமா பாத்துக்க. கஷ்டப்பட்டு வளர்த்தேன், மானமே போச்சு. இவன் மேல தப்ப வச்சுட்டு நாம அவன் என்ன பண்ண முடியும்? அண்ணே வணக்கண்ணே. வாடா கண்மணி, என்னடா ரொம்ப நாள் ஆளையே காணா? விஷயம் தானே வர்றதுக்கு. இப்ப விஷயம் இருக்கா? ஆமாண்ணே. சொல்றா. எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல பங்கஜம்னு ஒரு 15 வயசு பொண்ணு இருக்கு. கொஞ்சம் இரு.
இப்ப சொல்றேன். அத என்ன பார்த்து கண்ணடிச்சுச்சுனே. டேய் இருடா. இப்ப சொல்றான். நானும் பதிலுக்கு கண்ணடிச்சிட்டேனே. அடே ஒரு பொண்ணு கண்ணடிச்சா பதிலுக்கு நாமளும் கண்ணடிச்சா அதுக்கு பேரு நைன்ஸ். நம்ம எல்லாம் ஆம்பளைஸ். கண்ணடிச்ச பொம்பளைஸ கூப்பிட்டு கட்டி புடிச்சு இச்சு இச்சுன்னு தாவாங்கட்ட நொறுகிற அளவுக்கு ஒரு 10 முத்தத்தை கொடுத்தா தாண்டா வாழ்க்கை ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அண்ணே நான்ல. நீ இல்லன்னா போ, நான் கொடுக்குறேன். அக்கா நான்ல. உங்க அக்கா இருந்தா வர சொல்ல, அவளுக்கு நான் கொடுக்குறேன். ஐயோ நான்ல. எப்பா உனக்கே புடிக்கிட்டு வந்து இந்த அடி அடிக்கிறாளே அம்மா. என்னது செத்து போன நாய் பஞ்சாயத்து பாஸோட ஊருக்குள்ள வருது? நம்ம அடி வாங்கினத பாத்துருப்பானா? ஓ மயில் காட். என்னடா சிரிச்சிட்டே வர்ற? நம்ம ஊரை நினைச்சேன்னே சிரிச்சேன்னே. நம்ம ஊர் ரொம்ப கெட்டு போச்சுனே. அப்படி நல்லதா பேசி பழகடா அடத்தலையா. கையில ஸ்பானர் பிடிச்சவன் எல்லாம் மெக்கானிக்னு சொல்றானே. மச்சான் வர சொன்னீங்களாமா? ஒண்ணு இல்ல, வெண்ணிலா உனக்கு கண்ணாலம் பண்ணி கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். கண்ணாலத்துக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணிக்க. விடுற மடிச்சா வர வேணும்னு அர்த்தம், வெளியில மடிச்சா வர வேண்டாம்னு அர்த்தம். மச்சான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. சொந்த நிலத்துல அறுவடை பண்றது நியாயம், அடுத்த நிலத்துல அறுவடை பண்றது அநியாயம் மச்சான். நம்ம வீட்டு விளக்கா இருந்தாலும் கை வச்சா சுடாதையா போயிரும். டேய், யாருக்கிட்ட என்னடா பேசுற? நீ சுயபுத்தியோட தான் பேசுறியா? அக்கா உங்க கை சமையல் நல்லா இருக்கும், நிறைய சோறு தும்ப, அதுக்குன்னு எச்ச சோறு போடலான்னு பாக்குறீங்களே. மச்சான் எனக்கு எல்லாம் தெரியுமுங்க. எங்க ஊர் கரியப்பன் தங்கச்சி வெண்ணிலா கூட தான் படிக்குதுங்க. கண்டவனுக்கு கொடுத்து கண்ணை கசக்கிறத விட நினைச்சவனுக்கே கொடுத்து நிம்மதியா இருக்கலாங்க. நீங்க தரம் பிரிச்சு பாப்பீங்க. நான் தகுதியோட சொல்லிட்டேன். பேசுனது தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க மச்சான். எனக்கு நம்ம ஊர்ல நாய் பிடிக்கிற வண்டி வந்துகிட்டு இருக்கு. அது நம்ம ஊர்ல ஒரு வெறி நாய் சுத்திட்டு இருக்கு. அத புடிக்கிறதுக்காக பஞ்சாயத்துல இருந்து வண்டி வந்துட்டு இருக்கு. ஐயோ ஐயோ அம்மா, இப்படி ஓடுறான். அதான பார்த்தேன், நாய் தப்பிச்சிருச்சு. டேய் காலையில இருக்கிற கமரை கடிச்சு எடுத்துறாதடா. சும்மா ஏன் திட்டுறீங்க? இவர் நமக்கு நல்ல செய்தா வந்திருக்காரு. யார் இவன்? நல்லது செய்யறானா? ஆமண்ணே, நாய் பிடிக்கிற வண்டி வந்துச்சா உங்க நாயை காப்பாத்தலாம்னு தான் ஓடியாந்தேன். உன்னை காப்பாத்திக்கிறதுக்கே நீ எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கிற. இதுல எங்க வீட்டு நாயை நீ காப்பாத்துறியா? எல்லாம் நேரம்டா. தம்பிக்கு இங்கே ஒரு வேலை போட்டு கொடுங்க. ஆமண்ணே, எனக்கு எந்த வேலையும் தெரியாதா, அதனாலதான் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்களா. உங்களுக்கு எல்லா வேலையும் தெரியும்னு அக்கா தான் சொல்லிச்சு. இவ அக்கா நீ தம்பியா? பாசமலைய பொங்கி வளையாதீங்கப்பா. சரி ஒரு நாயரே, ஆசீர்வாதம் டேய் பெரியவர்ல கடிச்சிராதடா. கடிக்க மாட்டேன்னே. அங்க ஸ்பேனர் இருக்கு, எடுத்து லூசா இருக்கறதுல டைட் பண்ணு. டைட்டா இருக்கறதெல்லாம் லூஸ் பண்ணிக்கடா. பார்வதி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க. பரிசம் போடுறதுக்கு தாம்பாள தட்டுக்கு ஏற்பாடு பண்ணு. ஏனுங்க நீங்க என்ன சொல்றீங்க? இப்படி திடுதிப்புன்னு வந்து பரிசம் போடணும்னு சொல்றீங்களே, எப்படிங்க? அட நாள் நல்லா இருந்துச்சு, நான் தான் புறப்பட்டு வர சொன்னேன். மாப்பிள்ளை நம்ம மணிகார் விட்டு பையன் தான். ஏனுங்க நல்ல ரோசனை பண்ணி தான் செஞ்சீங்களா? அவனை பத்தி தான் அந்த ஊருக்கே தெரியுங்களே. அவனுக்கு போய் நம்ம பிள்ளை காசு போறாத உங்களோட தம்பி எல்லாம் என்ன பேச்சு போனா பாத்தியல்ல. அவனெல்லாம் அப்படி பேசுறதுக்கு காரணம் என்ன? இதா நீ ஒண்ணு பெத்து வச்சிருக்கியே, இதனாலதான். நான் ஒண்ணு கண்டவனுக்கு கேட்டவனுக்கு கொடுக்கல, நம்ம சாதி சனத்துல தான் கொடுக்கறேன். ஏனுங்க தங்க ஊசியா இருக்கிறதுனால கண்ணுல எடுத்து குத்திக்க முடியுங்களா? அந்த மணியின் குடும்பமே ஒரு ஊதாரியான குடும்பமாச்சுங்களே. ஏதோ வயசுல அப்படி இப்படி இருக்கிறதா, கண்ணால முடிச்சா சரியா போயிரும். எல்லாரும் வந்துட்டாங்களா இருக்குது.
அழுதுட்டு நிக்குது பாரு கருப்பு கழிச்சு போட. அதை கூட்டிட்டு போய் தலை சீவி ரெடி பண்ணு. ஏனுங்க என்னமோ அவனுக்கு நம்ம பிள்ளைய கொடுக்க ரொம்ப பயமா இருக்குங்க. தெரிஞ்சே ஒரு குரங்கு கிட்ட இனிமே தட்டி பேசினீங்கன்னா தாலி இருக்க வேண்டி இருக்கும்.